அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான அதாவது குரூப் 2க்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன், குரூப் 4 எக்ஸாம்க்கு எடுத்துட்டீங்கன்னா தமிழ் மதிப்பீட்டு மற்றும் தகுதி தேர்வு. ஸோ இந்த தேர்வுக்கான பொது தமிழ் சிலபஸ் வந்து இப்போ ரீசெண்டா அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து ஒன்றும் பெரிய ஒரு கம்பசூத்திரமா மாத்தல. ஏற்கனவே முந்தைய காணொலி சொன்ன மாதிரி ஆங்கிலத்திற்கு ஏற்றாப்புல தமிழையும் எளிமையாக்கியிருக்காங்க, அவ்வளவுதான். ஸோ இப்போ வந்து நமக்கு படிக்க வேண்டிய ஏரியா குறைஞ்சிருச்சு. எவ்வளவு குறைஞ்சிருச்சுன்னா 4ல் 1 பகுதியாக குறைச்சிட்டாங்க. நல்ல ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அதை முதல்ல நம்ம கண்டிப்பா சொல்லணும். என்னதான் இருந்தாலும் டிஎன்பிசி என்ன சிலபஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு போட்டோம். நம்மளுடைய பயிற்சி எப்படி, பயிற்சி நிறுவனமும் சரி, நம்மளுடைய மாணவர்களும் சரி, மாற்றம் ஒன்றே மாறாத ஒன்று. இப்போ இன்னைக்கு இந்த சிலபஸ் சொல்லியிருக்காங்க, நாளைக்கு வேற சிலபஸை கூட உடனே மாத்தி சொன்னாலும் படிச்சுதான் ஆகணும். நம்ம வந்து இல்ல படிக்க மாட்டோம்னு சொல்ல முடியாது. சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ இந்த புது சிலபஸ்ல நிறைய இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் பேஸ் பண்ணியே கொடுத்துருக்காங்க. பயிற்சிகளை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இந்த 25 பயிற்சி, இந்த 15 பயிற்சி, படிக்கிறதை தாண்டி இந்த எழுதும் திறன்ல பயிற்சி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடம் கலை சொற்கள் படிக்கணும். அடுத்தது வாசித்தல், பொருள் புரிந்து கொள்ளுதல்ங்கிறதுல நீங்க எக்ஸசைஸா பண்ண வேண்டியது. இந்த இதுவும் கொஞ்சம் படிக்கணும். அப்புறம் கடைசி இந்த பகுதி படிக்கணும். ஸோ 7ல் 3 பகுதிகள் பயிற்சியாக இருக்கு. கிராமர் தெரிஞ்சா ஆன்சர் கொடுக்குற மாதிரி இருக்கு. மீதி ஒரு 4 பகுதிகள் எப்படின்னா மனப்பாடம் பண்ணி படிச்சு அது மூலமா உங்களுடைய திறமையை காட்டுற மாதிரி அமைச்சிருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த ஏரியா வந்து நல்லா மனப்பாடம் பண்ணி படிக்க வேண்டிய ஏரியா. உட்காந்து படிக்கணும். ரொம்ப சுருக்கிட்டாங்க. முன்னாடி சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா பகுதி ஆவண்ணா ஈனான்னு போட்டு உருட்டி எடுத்திருப்பாங்க சிலபஸ்ல. இப்ப இது வெறும் 10th வரைக்கும் தான். அவங்க கீழே மெனக்ஸ்பேட்டு கொடுத்துருக்காங்க. குறிப்பு அழகு 7க்கான பாடத்திலும் 10ஆம் வகுப்பு வரையிலான அப் டு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்ட் பாட புத்தகங்களை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பகுதி 15 மார்க்குக்கு நீங்க கண்டிப்பா படிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா நமக்கு இதெல்லாம் எங்க படிக்கணும் ஸ்கூல் புக்ல? நான் முன்னாடி மாதிரி 6ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரை புக் வாங்கிட்டு படிக்கட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்பொழுது. இப்போ அதுக்கு வேர் டு ஸ்டடி அப்படிங்கிறத நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த சிலபஸ் வந்து இப்போ ஒரு 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 வாரம் கூட இல்லைங்கிறனால இதற்கான புத்தகத்தை தயார் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்னும் வித்தின் எ வீக், இந்த வாரத்தோட இறுதியிலேயோ இல்லை அடுத்த வாரத்தோட தொடக்கத்திலேயோ உங்க மாணவர்களுக்காக இந்த புத்தகம் வந்து நேரடியாக கொடுக்கப்படும். புத்தகம் வந்து விற்பனைக்கு வருது. ஸோ நம்ம ஏற்கனவே பயன்படுத்திட்டு இருந்த பள்ளி பாட புத்தகங்கள்ல எந்தெந்த ஏரியாவை நம்ம படிக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம மெட்டீரியலாக கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கோம். இது டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் பண்ணியிருக்கு. ஸோ இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வேர் டு ஸ்டடி. ஃபர்ஸ்ட் இதுல இருக்கக்கூடிய பகுதிகள்ல முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய பகுதிகள் பிரித்தெழுதுக, பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுதல். ஸோ இது எங்க படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே இதுவரைக்கும் ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய அனைத்து பாடகங்களின் புத்தகங்களின் பின்பு இருக்கும். இதை நம்ம மென்ஷன் பண்ணிட்டே இருக்க முடியாது. 6ஆம் கிளாஸ் புக்ல இருக்கு, 7ஆம் கிளாஸ் இருக்கு, 8ஆம் கிளாஸ் இருக்கு, 9ஆம் கிளாஸ் இருக்கு, 10ஆம் கிளாஸ் இருக்கு, 11 எல்லாம் சொல்ல வேண்டியது. ஸ்கூல் புக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா எக்ஸசைஸையும் எடுத்து ஃபர்ஸ்ட் பிரித்தெழுதுக எழுதிருக்கு. இதோட பெஸ்ட் என்னன்னா ஒரு நோட்டு போடுங்க. ஒரு அன்ரோல்டு நோட்டை போட்டுட்டு சாமி என்ன பண்ணிடலாம், கட 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 கடன்னு உங்களுக்கு எளிமையா இருக்கிறத விட்டுருங்க. இப்போ உதாரணத்துக்கு செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் எனக்கு தெரியும் அப்படின்னா அதை விட்டுருங்க. உங்களுக்கு படிக்கும் போது காம்ப்ளிகேட்டடா இருக்கிற இப்போ வந்தாலும் பைந்தமிழ் எனக்கு தெரியலையே, பைந்தமிழ் என்னவா இருக்கும், பசுமை கூட்டல் தமிழா பை கூட்டல் தமிழான்னு குழப்பமா இருக்கா, அதை மட்டும் எழுதுங்க. இப்படி எழுதுனீங்கனாலே மொத்தமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 100க்குள்ளதான் உங்களுக்கு ஸ்கூல் புக்லேயே இருக்கும். ஸோ அனைத்து பாடங்கள்லையும் புத்தகங்களுக்கு பின்பு கேட்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்விகள் என்ன பண்ணலாம், எடுத்து இந்த மாதிரி எழுதிக்கலாம். பிரித்தெழுதுக எழுதுனா சேர்த்தெழுதுக தேவையில்லை. சேர்த்தெழுதுகன்னு எங்கேயாவது கொடுக்காங்களா? சேர்த்தெழுதுக அப்படின்னு எக்ஸசைஸ் எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா ஸ்கூல் புக்ல? கிடையாது. என்னன்னா கொஸ்டின் தான் அப்படி கேட்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு மா கூட்டல் மரம் அப்படின்னு படிச்சீங்கன்னா இத மாமரம். இது பிரித்து இது வந்து சேர்த்து எழுதுக. மா கூட்டல் மரம் மாமரம். கொஸ்டின் இப்படி கேட்டான்னு வச்சுக்கோங்க, மாமரம் பிரித்து எழுதுகன்னா இது பிரித்து எழுதுக. மா கூட்டல் மரம் என்னன்னு கேட்டா அது சேர்த்து எழுதுக. அவ்வளவு. இப்போ படிக்க வேண்டியது ஒண்ணுதான். அதுக்காக படிக்க வேண்டியது நம்ம என்ன பண்ண வேண்டியது இல்ல, வேற படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது.
புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப படிக்க வேண்டிய பகுதின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, பிரித்தெழுதுக படிச்சா போதும், சேர்த்தெழுதுக படிக்க வேண்டாம். ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணணும். உட்காந்து நம்ம கட கட கடன்னு வேலை பார்க்குறோங்கிறதுக்காக நம்ம ஒரு ஒரு மாட்டு வண்டிய வேகமா தள்ளணும், கடின உழைப்புல தள்ளணுங்கிறதுக்காக சக்கரத்துக்கு முன்னாடி ஒரு கல்லு மாட்டினா எடுக்காம தள்ளிட்டு இருக்கக்கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னா, இதுல சிம்பிள் பார்த்தீங்கன்னா, பிரித்தெழுதுக தான் தேவை. சேர்த்தெழுதுகன்னு ஒரு டாபிக்கே தேவை கிடையாது. எக்ஸர்சைஸ் தான் உங்களுக்கு கேட்பாங்க. 2 பிரித்தெழுதுகன்னா 2 சேர்த்தெழுதுக இருக்க போகுது. நீங்க படிக்கிறது எப்படி படிக்கணும்? பிரித்தெழுத மட்டும் படிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். முடிஞ்சு போச்சு. சரி. நெக்ஸ்ட்டு சந்திப்பிழை. சந்திப்பிழை எங்க படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8ஆம் வகுப்பு இயல் 7, 9ஆம் வகுப்பு இயல் 3, 4ல சந்திப்பிழைகள குடுத்திருக்காங்க. அதாவது வல்லின மிகுமிடம், வல்லின மிகா இடங்களை பற்றி உங்களுக்கு தெளிவா குடுத்திருப்பாங்க. எழுத்துக்கள் சந்திக்கும் பொழுது ஏற்படக்கூடிய பிழைகள தான் சந்திப்பிழைன்னு சொல்றோம். முடிஞ்சிருச்சா? சரி. இப்போ அடுத்தது 3வது எக்சர்சைஸ் என்ன குடுத்திருக்காங்க? குறில், நெடில் வேறுபாடு, லகர, லகர வேறுபாடு, நகர, நகர வேறுபாடு, ரகர, ரகர வேறுபாடு இது எல்லாத்தையும் படிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது எல்லாமே ரகர, நகர, லகர, நகர இது எல்லாமே உங்களுக்கு 6ஆம் வகுப்புடைய பருவம் 2 உடைய இயல் 1, 2, 3ல பின்னாடி வரிசையா வரக்கூடியது தான். ஆனா இது போதுமான்னா, நான் இப்போதைக்கு தற்சமயம் பள்ளி பாட புத்தகத்துல உள்ளத படிச்சுக்கோங்கன்னு நான் சொல்றேன். ஆனால் இதுல எக்ஸர்சைஸ் நெறைய இருக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல உள்ள எக்ஸர்சைஸே நீங்க படிச்சுனா அதுலருந்தே கேள்வி கேட்டு போயிருவாங்க. அதற்கான புத்தகம் தான் தயாராயிட்டு இருக்குன்னு நான் சொன்னேன். வித்தின் எ வீக் வந்து அது உங்க கைக்கு வரும். அதுவரைக்கும் நீங்க பள்ளி பாட புத்தகங்கள எதெல்லாம் படிச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இணை எழுத்துக்களை அறிதல். இணை எழுத்துக்களை அறிதல், சுட்டு எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள்னு குடுத்துருக்காங்க. இதையும் 6ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்துல 1, 2, 3ல இருக்கு. ஸோ இணை எழுத்து, சுட்டு எழுத்து, வினா எழுத்து. ஒவ்வொன்னும் ஒரு கால் பக்கத்துல நீங்க எழுதி வைக்கக்கூடிய மேட்டர் தான். என்னங்க இன எழுத்துக்கள் என்ன ரொம்ப படிக்க வேண்டியிருக்குமோ? ஒண்ணும் கிடையாது. மெய் எழுத்துக்கள எப்படி எழுதுவோம்? இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, அப்புறம் எரள, வழ எழுதுவோம். அப்புறம் இர்ரு, இன்னு இந்த மாரி எழுதுவோம்ல. இதுதான் இன எழுத்துக்கள். இக்குக்கு இங்கு இன எழுத்து, இச்சுக்கு இஞ்சு இன எழுத்து, இட்டுக்கு இன்னு இன எழுத்து, இத்துக்கு இந்து, இப்புக்கு இம்மு, இர்ருக்கு இன்னு. இந்த எரள, வழல மட்டும் இந்த 6ம் அனைத்திற்கும் இணை எழுத்துக்களாக இருக்கு. முடிஞ்சுச்சு. இப்பவுமே உங்களுக்கு சொல்லிட்டேன் முடிஞ்சுச்சு இன எழுத்துக்களை அறிதல். இப்ப என்ன கேட்க போறாங்க? இன எழுத்துக்களை பூர்த்தி செய்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போறாங்க. சுட்டு எழுத்துக்கள். அது, இது, உது. இது 3 தான் சுட்டெழுத்து. இது வழக்கத்துல கிடையாது. உ என்பது. இருக்கு, இருக்கு. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு சுட்டெழுத்துக்கள். வினா எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள் என்னதுக்கு? ஏ, யா, ஏ, ஆ, ஓ இந்த எழுத்துக்கள் இருக்கு. இதுல ஏ, ஆ, ஏ இந்த 3ஐ வச்சு சொல்ல முதல்ல ஒரு வினாவை எழுப்ப முடியும். என்ன, யாரு, ஏன். இந்த 3ஐயும் வச்சு சொல்லின் இறுதியில வினா எழுப்ப முடியும். நீயே, நீயா, நீயோ அப்படின்னு கேள்வி கேட்க முடியும். அப்போ இந்த இடத்துல இந்த ஏ என்பது முதல்லயும் வருது, இடையிலயும் வருது. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு வினா எழுத்துக்கள். இதுதான் உங்களுக்கு 6ஆம் வகுப்பு பாட புத்தகங்கள்ல குடுத்திருக்கக்கூடிய ஏரியா. அப்போ அ இதுபடி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன எழுத்துக்களை அறிதல், இதுவரைக்கும் சிலபஸ்ல இந்த ஏரியால கவர் ஆயிருச்சு. முடிஞ்சு போச்சா உங்களுக்கு? இப்போ இந்த எழுத்துங்கிறதுக்கு என்னென்ன இப்போ இத நீங்க படிச்சாலுமே, இதுல ஃபுல்லா எக்சர்சைஸ் தான் கேட்க போறாங்க. அப்போ எக்சர்சைஸ பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். 1 முடிஞ்சுச்சு. 2வது சொல்லுல வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ச்சொல் அறிதல். வேர்ச்சொல்லிலிருந்து இது பிரிக்கிறது, இதெல்லாம் வருது. ஸோ, அ வேர்ச்சொல்லை அறிதல், வினைமுற்று, வினையெச்சம். இது போக உங்களுக்கு இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு போன இதுல ஒருமை பன்மை அறிதல் வந்து விட்டுருக்கேன். அந்த ஒருமை பன்மை அறிதல் இங்க இருக்கு. சிங்குலர் புல் 8ஆம் வகுப்புல இயல் 7, 9, 9ஆம் வகுப்புல இயல் 5. வேர்ச்சொல் அறிதல பொறுத்தவரைக்கும் 9ஆம் வகுப்பு இயல் 1, 7ஆம் வகுப்புல பருவம் 2ல இயல் 2. ஏன்னா பருவமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2வது பருவம், முதல் பருவம்னு இருக்குல்ல அதனால. வினைமுற்று, வினையெச்சம், பெயரெச்சம் இதெல்லாம் 8ஆம் வகுப்பு பாட புத்தகங்கள்ல சொல்லியிருக்கிற இயல் மட்டும் நீங்க படிச்சா போதும். எப்படி சிம்பிள் ஆயிட்டு பாருங்க. முன்னாடி என்ன பண்ணுவீங்க 6ஆம் கிளாஸ் முதல்ல இருந்து பாரதிதாசன்ல ஆரம்பிச்சீங்கன்னா, 10ஆம் கிளாஸ் வரைக்கும் வந்து முட்டணும். 11த், 12த் படிக்கணும். படிச்சாலாவது ஒரு விமோச்சனம் கிடைச்சுதா? விமோச்சனமும் கிடையாது. நீங்க 80, 85 கேள்விகளுக்கு இதுல இருந்து குடுத்துட்டு மீதி 15 கொஸ்டின் பழைய புக் போயிரும். 15 கொஸ்டின் தான் கேட்கறாங்க. பழைய புக்ல பாதி மட்டும் படிச்சா போதுமா? எப்படி படிக்க முடியும்? குரூப் 2, குரூப் டிஏன்னா பரவால்ல. சரி ஏதோ ஒரு மதிப்பெண்கள் குறையும். குரூப் 4 எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் நெறைய உட்கார்ந்து படிக்கணும். பழைய புக்ல இருந்து 2 கேள்வி கேட்காங்கன்னா கூட நீங்க அவ்வளவு புக்கையும் புரட்டணும். அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு மதிப்பெண்களுடைய வெயிட்டேஜ் குறைஞ்சாலும் படிக்க வேண்டிய டாபிக்ஸ் ஏராளம் தாராளம். இப்ப பாருங்க சிம்பிள். இந்த ஏரியாவ மட்டும் குறிச்சு வச்சுக்கிட வேண்டியதுதான். அடுத்து பாருங்க வினையால் அணியும் பெயர் 10ஆம் வகுப்பு இயல் 1. ஸோ இது எல்லாமே இந்த பகுதியில அவங்க குடுத்துட்டாங்க. வினையால் அணியும் பெயர் வரைக்கும்.
ஸோ இதுக்கப்புறம் பெயர் சொல்லோட வகைகள் எழுதி எல்லாம் அதுலயே வந்துருச்சு. இப்ப அடுத்தது அயற்சொல், தமிழ்ச்சொல் இதெல்லாம் குடுத்துருக்காங்க. அயற்சொல், தமிழ்ச்சொல் 10ஆம் வகுப்பு பழைய பாட புத்தகங்கள்ல இயல் 9ல உங்களுக்கு குடுத்துருக்காங்க. வேற என்னென்ன மொழிகள்ல இருந்து தமிழ் மொழியில சொற்கள் ஊடுருவியிருக்கு. எக்ஸர்சைஸா குடுத்திருப்பாங்க. இயல் 9 எடுத்து பாருங்க. பழைய புக், ஓல்டு ஸ்கூல் புக். அதாவது சமச்சீர் பாடத்திட்டத்துல உள்ள புக். நெக்ஸ்ட் ஓரெழுத்து ஒரு மொழி. இந்த இருக்கு பாருங்க. இதுல தமிழ் சொல் இத பாத்து படிச்சிடுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைரக்ட்டா உங்களுக்கு ஓரெழுத்து ஒரு மொழிக்கு வந்துரும். ஏன்னா, இந்த இடத்துல நீங்க மறுபடியும் அதே தான் சொல்றான். எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை அறிதல், வினைச்சொற்களுக்கு வேறு இப்படிலாம் எக்சர்சைஸ் கிடையாது ஸ்கூல் புக்ல. இது நீங்க புரிஞ்சுக்கிறது. இப்போ ஸ்கூல்ல வந்து நமக்கு படிக்கிறதுக்கு எக்ஸர்சைஸா சொல்லி தர மாட்டாங்க. கொஸ்டினாவா சொல்லிக் குடுப்பாங்க. கான்செப்ட்ட சொல்லி தருவாங்க. இது ஃபுல் கான்செப்ட்ஸ். அதுல இருந்து நீங்க இதெல்லாம் படிச்சுக்கணும். தமிழ்ல எதிர்ச்சொல் அப்படிங்கிற ஒரு எக்ஸர்சைஸ்லாம் ஸ்கூல் புக்ல கிடையாது. எதிர்ச்சொல் எடுத்தெழுது. ஆனா எதிர்ச்சொல் கேட்பாங்க. எதிர்ச்சொல் எப்படி படிக்கிறது? நமக்கு இந்த எதிர்ச்சொல்ல எடுத்தெழுதுக அப்படிங்கிறதே நமக்கு நம்ம இன்ஸ்டிடியூட் புக்ல நம்ம நெறைய வச்சிருக்கோம். அதுல இருந்து நம்ம எடுத்து படிச்சுக்கலாம். எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுல எங்க ஸ்கூல் புக்ல இருக்கா? இல்ல. ஓரெழுத்து ஒரு மொழி இருக்கு. 7ஆம் வகுப்புல பருவம் 2ல 2வது இயல் ஓரெழுத்து ஒரு மொழின்னு ஒரு லெசன் குடுத்துருக்காங்க. அத ஃபுல்லத்தையும் நல்லா படிச்சுக்கங்க. சரி நெக்ஸ்ட் ஓரெழுத்து ஒரு மொழி முடிஞ்சுச்சு. அதோட உரிய பொருளை கண்டறிதல்னா, அதுவும் அதேதான். அதுக்கு அர்த்தம் அதான். உரிய பொருளை கண்டறிதல்னா அதுக்கு அதே அர்த்தம் தான். ஸோ நெக்ஸ்ட் அகர வரிசைப்படுத்தி எழுதுகள், ஊர் பெயருடைய மருவு, பிழைய திருத்துறது, ஒரு, ஓர் இதெல்லாம் எங்க இருக்குங்கிறதையும் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்கோம். அத மட்டும் படிங்க. பலபொருள் தரும் ஒரு சொல் தரும் பலபொருள், தொடர் வகைகள், அதுல செய்வினை, செயப்பாட்டு வினை, திணை, பால், மரபு, காலம், இளமை பெயர், ஒலிப்பெயர், மரபு இந்த மாதிரி இது எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க உங்களுக்கு எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறது இங்க குடுத்துருக்கு. இதே உங்களுக்கு இதுல உள்ளது. எல்லாமே வந்துருது. ஒரு பொருள் பன்மொழி கிராமர்ல தான். இது ஒரு பொருள் பன்மொழிங்கிறத நம்ம போய் எடுத்துட்டு போய் காட்ட முடியாது. ஒரு பொருளை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் நம்ம அங்க படிச்சுக்க வேண்டியதுதான். ஒரு பொருள் பன்மொழின்னா என்ன அர்த்தங்கிறத தெரிஞ்சுக்கிற வேண்டியதுதான். அது எங்க குடுத்துருக்காங்கன்னு நம்ம போய் படிக்கணும் இல்ல. கிராமர் தெரிஞ்சுக்கிட்டா போதும். கோடிட்ட நிறுத்தை நிருப்புகள்னா அதுக்கு அதான் அர்த்தம். ஊர் பெயர்களோட மருவு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு, ஓருங்கிறதுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் இதெல்லாம் உணர்ந்து செய்யக்கூடியது. இது ஒவ்வொன்னுக்கும் ஸ்கூல் புக்ல எக்ஸர்சைஸ் இருக்குமான்னா, நெறைய இருக்காது. 1 அல்லது 2 இருக்கும். நம்ம அந்த எக்சர்சைஸ் ஃபார்மட்ல புக் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அந்த புக் வரும்போது உங்களுக்கு அதற்கான முழு விளக்கங்கள் இங்க இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நிறுத்தற் குறியீடுகள். நிறுத்தற் குறியீடுகள வச்சு பேசுறது. ஸோ உங்களுக்கு இந்த பகுதிகள்ல உங்களுக்கு வந்துரும். ஸோ இது எல்லாமே அங்க பார்த்தாச்சு. இதுல எல்லாம் விளக்கியிருக்கிறாங்க அவ்வளதான். சும்மா மரபுன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. அது அப்படியே உட்கார்ந்து திணை மரபு, அம்மா வந்து எக்சர்சைஸா குடுத்து பெருசாக்கி வச்சிருக்காங்க அவ்வளதான். ஸோ இதுவரைக்கும் பாருங்க. இதுல கடைசியில குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல குறியீடுகள், கால் புள்ளியா, அரை புள்ளி வைக்கிறது, எங்க கம்மா இது நிறுத்தல் குறியீடுகள்னு ஒரு லெசனே இருக்கு ஸ்கூல் புக்ல. அதனால அதுலருந்து படிச்சா போதும்ன்னு சொல்லியிருக்காங்க. 8ஆம் வகுப்பு பாடப்புத்தகம் 4வது இயல். 10ஆம் வகுப்பு பழைய பாடப்புத்தகத்துல 8வது லெசன் படிச்சா போதும். ஓகேங்களா? சரி இப்போ கலைச்சொற்களுக்கு வந்துரும். ஸோ கலைச்சொற்கள் வச்சு ஸ்கூல் புக்ல கம்மி தான். வந்து நெறைய கேட்காங்க. அதுக்கு நம்ம புக் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். தமிழ் கலைச்சொற்கள் கொஞ்சம் படிக்கணும். எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னா இதுல மென்ஷன் பண்ணது இங்க 7வது யூனிட் தான் 10ஆம் வகுப்பு பாட புத்தகத்தை கொண்டது. இங்க பார்த்தீங்கன்னா, இது 10ஆம் வகுப்பு தரம்னு குடுத்துருக்காங்க. ஆனா கேள்வி எல்லாமே இலக்கணங்கள்லாம் 10ஆம் வகுப்பு புக்ல உள்ளத மட்டும் படிச்சு எக்ஸர்சைஸ் படிச்சுட்டேன் சார் போதுமா? காணாது. 5 கேள்வி வெளிய இருந்து கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப இந்த கலைச்சொற்களுக்கும், இந்த 6வது யூனிட்ல இருக்க மொழிபெயர்ப்புக்கும் என்ன வித்தியாசம்? அப்டின்னா, கலைச்சொல் என்பது ஒரு டிபார்ட்மெண்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக்கல் டெர்ம். உதாரணத்துக்கு, சில கதை ஒரு தமிழ்லயே சில கலைச்சொற்கள உருவாக்கி வச்சிருப்பாங்க. ஆ இப்போ புது புது வளர்ச்சி அடையக்கூடிய துறைகள் வளர்ந்துட்டு இருக்கு. கணினி வளர்ச்சி அடையுது. கணினி துறைலாம் வளர்ச்சி அடைஞ்சுட்டு இருக்கு. புதுசு புதுசா ஒண்ணு கொண்டுட்டு வராங்க. வைரஸ் அப்டிங்கிறாங்க. அந்த வைரஸ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நெறைய பேர் இப்டி எழுதி பழகுறோம். வைரஸ். இதெல்லாம் தமிழ் வார்த்தை கிடையாது. இஸ்ங்கிறது தமிழ் எழுத்தே கிடையாது. அப்போ மீ அப்டின்னு இதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. இதான் கலைச்சொல். ஒருத்தருக்கு வந்து அலர்ஜியா இருக்கு அப்டின்னா, அது ஒவ்வாமை. ஒரு மருத்துவ துறை சார்ந்த ஒரு கலைச்சொல். புவியியல் துறை சார்ந்த ஒரு கலைச்சொல். சீஸ்மோகிராஃப்ங்கிறாங்க புவியியல்ல. அத இவங்க என்ன சொல்றாங்க, தமிழ்ல வந்து சீஸ்மோகிராஃப்ன்னு எழுதாம, அத என்ன சொல்றாங்க, புவி அதிர்வுமானி, நிலநடுக்கமானி. பேர் மாத்துறாங்களா? தொழில்நுட்பத்துல டெக்னாலஜில நெறைய வார்த்தைகள வந்து பயன்படுத்துறாங்க. இயந்திரம், டீசல் என்ஜின்ங்கிறாங்க. டீசல் இயந்திரம். இப்போ ஒவ்வொரு வார்த்தைகளையும் இந்த மாரி டிபார்ட்மெண்ட்ல கலைச்சொற்கள் ஸ்கூல் புக்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மி. எளிய மொழிபெயர்ப்புனா என்னன்னா, சாதாரணமா நம்ம பயன்படுத்துற வார்த்தை பென் டிரைவ், பிரிண்டர், கம்ப்யூட்டர், கீபோர்டு இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது தான். இது வந்து எளிய மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்றது. இவங்க கலைச்சொற்கள் பொதுவா 6ஆம் வகுப்பு பாட புத்தகம் முதல் 10ஆம் வகுப்பு அனைத்து இயல்களிலும் இருக்கக்கூடியதுன்னு குடுத்துருக்காங்க. இது கலைச்சொல்னு பொதுவா சொல்ல முடியாது. பொதுவாக இருக்கக்கூடிய மொழிபெயர்ப்புகள் அதிகமாக இருக்கும்.
கலைச்சொற்களும் உள்ள அடங்கி இருக்கலாம். சரிங்களா? இந்த கலைச்சொற்களை இன்னும் நம்ம டீட்டெயிலா படிக்கணும். இது எல்லாமே ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இங்கிலீஷ் வேர்ட்ஸ தான் குடுத்திருக்காங்க. வொக்காபுலரிஸ். தமிழ் குடுத்து ஆங்கிலத்துல என்ன, ஆங்கிலம் குடுத்து தமிழ்ல என்ன. சரிங்களா? இத பத்தி நம்ம டீட்டெயிலா நம்ம ரிலீஸ் பண்ண அந்த புக்ல கொஞ்சம் டீட்டெயில் உங்களுக்கு அதிகமா இருக்கும். அடுத்தது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட 10 வினாக்களுக்கு தேர்ந்தெடுத்தல். இதுவும் பார்த்தீங்கன்னா, 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்க எல்லா உரைநடையிலயும் பயிற்சிய தான் நீங்க பண்ணணுமே தவிர, படிக்கக்கூடாது. நீ உட்கார்ந்து உரைநடை லெசன படிச்சுக்கிட்டு கூட பின்னாடி போகணும். எக்ஸர்சைஸ்க்கு போனீங்கன்னா, அங்க வந்து ஒரு பேராகிராஃப் மாரி குடுத்துட்டு கீழ 4 கேள்வி கேட்டிருப்பாங்க. மேல உள்ள பத்திய படித்து கீழ உள்ளதுக்கு விடை அளி. அத தான் நீங்க சால்வ் பண்ணணும். அதான் குடுத்துருக்காங்க பயிற்சி. இந்த பகுதியில உட்கார்ந்து எல்லா உரைநடையும் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. 9ஆம் கிளாஸ் புக் எடுத்துட்டு, அதுல முதல் யூனிட்ல இருக்கக்கூடிய செந்தமிழ்நாடு அத பத்திலாம் உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்க மாரி, அங்க கடல் வாணிபத்த பத்தி படிக்கிற மாதிரி அப்படி படிச்சுட்டு இருக்கக்கூடாது. அத குறைச்சிரு. இங்க படிக்கவே வேலை கம்மி. ஜிஎஸ்ஸ படிக்கணும். தமிழ்ல அறிவு தான் இருக்கணும். தமிழ மனப்பாடம் பண்ணக்கூடாது. அதுதான் இந்த தடவ சிலபஸ்ல உள்ள ஹைலைட். நெக்ஸ்ட் ஓமை தொடரின் பொருளறிதல், மரபு பொருளறிதல், பழமொழிகள் உணர்தல். இதெல்லாம் 7ஆம் வகுப்பு 1வது பிரிவிலயும், 8ஆம் வகுப்பு இயல் 3லயும், 9, 10ஆம் பாடத்துல பின்னாடி இருக்கக்கூடிய வினாக்கள். 10ஆம் பழைய பாட புத்தகத்துல 4, 5 யூனிட் இருக்கு. இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த சைடு நம்மளுடைய டாபிக்ஸ முடிச்சுக்கிறோம். இந்த வாசித்தல்ங்கிறத பத்தி புக்ல கிடையாது. இது என்னன்னா நம்ம புரிஞ்சுக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு தமிழ்ல பேச வருமா? வாசிக்க தெரியுமா? அப்படிங்கிற மாரி யூனிட் இதெல்லாம். அதுல ஒரு சிலது தான் நம்ம சொன்ன அந்த ஓமை தொடரு, பழமொழிகள். இது கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியா விடையதான் ஒரு பேசேஜ தமிழ்ல வாசிக்க தெரியணும். அதுக்கு தான் அர்த்தம் அது. நல்லா தமிழ் வாசிக்க, எழுத தெரியணும். ஒரு நாளைக்கு தமிழே தெரியாதுன்னு சொல்றவங்க தமிழ் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாதுல்ல. நியூஸ் பேப்பர்லாம் நல்லா வாசிச்சு, அதுல குடுத்திருக்கிற மேட்டர் என்னன்னு புரிஞ்சுக்கிட தெரியணும். ஒரு செய்தித்தாள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, தலையங்கம், எடிட்டோரியல், முகப்புச் செய்தி, அரசு சார்ந்த செய்திகள், கட்டுரைகள் இதெல்லாம் வாசிச்சுட்டு, அதுலருந்து ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா, அதுக்கு சொல்லத் தெரியணும். இதுதான் அதோடைய பொருள். ஒரு நியூஸ் பேப்பர் நாளைக்கு காலையில எந்திரிங்க. எந்திரிச்ச உடனே தமிழ் ஹிந்து பேப்பர் வாங்க. தினமணி பேப்பர் வாங்க. சென்டர் பேஜுக்கு போங்க. ஒரு கட்டுரை குடுத்திருப்பாங்க. அந்த கட்டுரைய படிச்சுட்டு கீழ ஒரு 5 கேள்வி கேட்டா உங்களுக்கு சொல்ல முடியுதா பாருங்க. ஒரு கேள்விக்கு டைரக்ட் ஆன்ஸரா இருக்கலாம். இல்லன்னா கேள்விக்கு விடை கீழ இருக்கக்கூடிய 4 ஸ்டேட்மெண்ட் பேஸ்டா இருக்கலாம். ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்ல ஃபுல்லா தமிழ்நாடு அரசோடைய மின்சார கொள்கைகள ஃபுல்லத்தையும் பத்தி பேசிட்டு, கீழ கேள்வி கேட்கறாங்க. கேட்கும்போது தமிழ்நாடு அரசுடைய மின்சார கொள்கை 2023 நிலைப்பாடு என்ன? அப்படின்னு கேட்கும்போது 4 சாய்ஸ் குடுக்குறாங்க. இதுல வந்து தமிழ்நாடு அரசு வந்து எந்த ஒரு முடிவும் எடுக்க விரும்பவில்லை. அடுத்தது தமிழ்நாடு அரசு இதற்கான முடிவுகளை ஏற்கனவே எடுத்துவிட்டது என்று மத்திய அரசு தெரிவித்து விட்டது. தமிழ்நாடு அரசு இதுல ஒரு இன்னும் சில கவனம் செலுத்துவதற்காக காத்திருக்கிறது. இப்படின்னு ஒரு 3, 4 பாயிண்ட் சொன்னாங்கன்னா, அந்த பேசேஜ்ல டைரக்ட்டா அப்படியே கொத்தி எடுக்கிற மாதிரி இருக்காது சில நேரத்துக்கு. உதாரணத்துக்கு மேல வந்து கந்தன் என்பவன் விழுப்புரத்தைச் சேர்ந்தவன் இப்படி குடுத்துட்டு, உங்களுக்கு கந்தன் கீழ எந்த மாவட்டத்தை சேர்ந்தவன் விழுப்புரம் அப்படிலாம் இருக்காது. அதுக்காக கொஸ்டின் வந்து அவ்வளவு டிகிரேடடா கேட்க மாட்டாங்க. ரொம்ப புவர் லெவல்ல அப்படியே பார்த்து பார்த்து தூக்கி வைக்கிற மாதிரி இருக்காது. நல்லா வாசிச்சு, ஒரு மேட்டர நல்லா புரிஞ்சுகிட்டு, அந்த நியூஸ அப்சர்வ் பண்ணிட்டு, கீழ உள்ளதுக்கு நீங்க விடையளிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் வச்சிருக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி கந்தன் விழுப்புரத்தைச் சேர்ந்தவன். அவன் வந்து 12ஆம் வகுப்பு படித்திருக்கிறான். இப்படி கதை மாரி சொல்லிட்டு, கந்தன் எத்தனாம் வகுப்பு படித்திருக்கிறான்? கந்தன் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவன்? இப்படி கேட்க மாட்டாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இதுக்கு எக்சர்சைஸ் என்னன்னா, இதுக்கு எக்சர்சைஸே டெய்லி பேப்பர் படிக்கணும்னு அர்த்தம். நல்ல பேப்பர் படிங்க. பேப்பர் போய் மனப்பாடம் பண்ணக்கூடாது. பேப்பர் படிக்கிற திறன் இருக்கணும். ஒரு பேராகிராஃப கட கடன்னு வாசிச்சு, இதுல என்ன இருக்குப்பா அப்படின்னு கேட்டா சொல்லத் தெரியணும். அதான் அதுக்கு அர்த்தம். ஓகேங்களா? அதனால இதுக்கெல்லாம் எக்சர்சைஸ் ஸ்கூல் புக்ல கிடையாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த முக்கியமான பகுதி நம்ம சொன்னது, இந்த 7வது பகுதி நெறைய படிக்க வேண்டியது. இதுதான் பார்க்கணும். இது எங்கெங்க இருக்குன்னு அப்படியே ஹைலைட் பண்ணி குடுத்துட்டே வருது. வரிசையா பாருங்க. திருக்குறள் உள்ள 20 அதிகாரம் எங்கெங்க இருக்கு. ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, ஊக்கமுடைமை, விருந்தோம்பல், அறம் வலியுறுத்தல், ஈகை இதெல்லாம் இந்த அதிகாரத்த மட்டும் படிச்சா போதும். முன்னாடி மாதிரி திருக்குறள் என்ன பண்ண வேண்டியதில்ல. பக்கம் பக்கமா உட்கார்ந்து எல்லா திருக்குறளையும் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. திருக்குறள்ல சொல்லியிருக்கக்கூடிய பகுதிய மட்டும் படிச்சா போதும். அது 20 பகுதி எங்க இருக்கு குடுத்தாச்சு. முடிஞ்சுச்சு. அடுத்தது நாலடியார். 7ஆம் வகுப்பு பருவத்துல 2, இயல் 2. இதுல பாடம் படிக்கணுமா? கண்டிப்பா அந்த செய்யுள படிச்சுக்கோங்க. செய்யுளுக்கு பின்னாடி உள்ள விளக்கம் எல்லாம் டாப் டூ பாட்டம் படிக்கணும். இங்க போய் நீங்க சாய்ஸ் வச்சுட்டு இருக்கக்கூடாது. நாலடியார்ல அத படிக்க பாட்டு மட்டும் நான் படிக்காம விட்டுறேனே. வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு கேள்வியே என்னதான் ரொம்ப லிமிட்டு. சுருக்கியாச்சு. சுருக்குன இடத்துல போயிட்டு என்ன பண்ணக்கூடாது, மறுபடியும் அங்க போயிட்டு நெறைய உட்கார்ந்துட்டு, அத அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. சுருக்குற முடிஞ்ச இடத்துல நாலடியார்னா எங்கெங்கெல்லாம் ஸ்கூல் புக்ல இருக்கோ படிச்சிருங்க. நான்மணிக்கடிகை குடுத்திருக்காங்க. பழமொழி நாடர், முதுமொழி காஞ்சி, திருக்கடுகம், சிறுபஞ்சம் மூலம், ஏலாதி, ஔவையார் பாடல்கள். இதெல்லாம் உங்களுக்கு இலக்கியங்கள். என்னென்ன இருக்கோ படிச்சிட வேண்டியதுதான். தமிழின் எங்கெங்கெல்லாம் குடுத்திருக்காங்க பாருங்க. 10ஆம் வகுப்பு பழைய புத்தகத்துல 6, 7ஆம் பழைய புத்தகத்துல பருவம் 1, 9ஆம் புயல் பழைய புத்தகம், புது புத்தகத்துல முதல் லெசனே தான்.
அப்புறம் தமிழின் சிறப்பு, திராவிட மொழிகளின் கூறுகளை பற்றி உ.வே.சாவ பத்தி சொல்லியிருக்கிறாங்க. நான் பழைய பாட புத்தகம், புது பாட புத்தகம் 2மே சேர்த்து தான் அதுல போட்டிருக்கிறோம். மீனாட்சி சுந்தரானத்தியார் பத்தி என்ன குடுத்திருக்கிறாங்க. ஸோ இது போக தேவநேய பாவாணர் இருக்கிறாரு. பாவலர் பெருஞ்சித்திரனார், போப்பை பத்தி சொல்லியிருக்கக்கூடியது, வீரமாமுனிவர், பாவேந்தர் பாரதிதாசனை பத்தி எங்கெங்கெல்லாம் இருக்கு, டி.கே. சிதம்பரனார், குன்றக்குடி அடிகளார், கண்ணதாசன், காயிதே மில்லத், தாராபாரதி, வேலுநாச்சியார், பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம், முடியரசன், தமிழ் ஒலி, உருத்திரங்கண்ணனார், கீவா ஜிகநாதன், அப்புறம் நாமக்கல் கவிஞர். ஸோ இவங்க வரைக்கும் இருக்கக்கூடிய லெசன்ல எங்கெங்கெல்லாம் இவங்க வர்றாங்க எல்லாத்தையும் வரிசைப்படுத்தி நம்ம இருக்கு எங்கெங்கன்னு கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம புது பாட புத்தகங்களை 10ஆம் வகுப்பு வரைக்குள்ள படிங்க. ஏன்னா இவங்க கொடுத்துருக்கிற எல்லாமே வரிசையா 6ல இருந்து 10 வரைக்கும் வரிசையா உள்ளதான் ஆட்கள் எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த ரெஃபரன்ஸ் ஒருவேளை பழைய பாட புத்தகங்கள்ல இருந்துச்சுன்னா அந்த பழைய பாட புத்தகங்களையும் அங்க இருக்கக்கூடிய பகுதிகளை நான் குறிச்சு சொல்லியிருக்கேன். இங்க இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு கவிஞர் தமிழ் ஒலியை பத்தி பழைய பாட புத்தகத்துல கிடையவே கிடையாது. புது புத்தகத்துல தான் இருக்கு. ஆனா முடியரசனை பத்தி பழைய பாட புத்தகங்கள் இருக்கு. அதை படிச்சுக்க வேண்டியது. நாமக்கல் கவிஞரை பத்தி பழைய பாட புத்தகத்துல இருக்கு. பட்டுக்கோட்டையை பத்தி பழைய பாட புத்தகத்துல இருக்கு. தாராபாரதி பழைய பாட புத்தகம். காயிதே மில்லத்து பழைய பாட புத்தகத்துல கிடையாது. கண்ணதாசன் பழசுல இருக்காரு. குன்றக்குடி அடிகளார் புது புக்ல மட்டும் தான் இருக்காரு. டி.கே. சிதம்பரம் பழசுல இருக்காரு. பாவேந்தர் பாரதிதாசன் பழைய புத்தகத்துல இருப்பார். அப்ப நீங்க பழைய பாட புத்தகத்துல உள்ள காமனான ஆட்கள் தான். இங்க மேலும் பலர்னு கொடுக்காம வெறுமனே இவங்களை மட்டும் கொடுத்ததுனால இன்னும் கொஞ்சம் சிம்பிள் பண்ணிட்டாங்க. மேலும் பலர்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல வேலை அதிகமா மாறிடுச்சு. ஸோ இது நம்ம பேசிக்கா புக்ல இருக்கக்கூடியதை நீங்க படிச்சு எடுத்தீங்கன்னா மிஞ்சி போனா ஒரு மொத்தத்துக்கே சேர்த்து கேட்டேன்னா படிக்க வேண்டியது ஃபுல்லுக்கு தொகுத்தினா ஒரு ஒரு டேக் போட்டு அடிச்சு ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சோம்னா மொத்தமே ஒரு 300 பக்கத்துக்குள்ள இந்த எல்லாமே முடிஞ்சிடும். 100 மதிப்பெண்ணு தானே எல்லாம் முடியும். இதுக்கப்புறம் எக்ஸசைஸ் தான் செஞ்சு பார்க்கணும். பேப்பர் ஒரு நியூஸ் பேப்பர், தமிழ் பேப்பர் வாங்கி படிங்க. தமிழ் எனக்கு நல்ல செழுமையா வரும்னா பிரச்சனை இல்ல. இல்ல சார் நான் தமிழ்ல உள்ள இலக்கணங்கள் தான் நம்பி போறேன். அப்படின்னா வாசிப்பு திறனுக்காக தினம் ஒரு பேப்பர். ஒண்ணு தினமணி வாங்கி அதோட எடிட்டோரியல் ஹெட்டிங். உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஆச்சு. தமிழ்ல உள்ள இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கும் ஆச்சு. ஒரு நியூஸ் பேப்பரை ரீட் பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடிய இலக்கணங்களை உட்காந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நாளைக்கு 10 பக்கம் முடிச்சா கூட வரக்கூடிய குரூப் 4 100க்கு 100 அடிச்சுட்டு போயிடலாம். அந்த மாதிரி தான் சிலபஸை செட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பயனுள்ளதத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கங்க.